ரைட். அன்றைக்கி நடந்தது எல்லாருக்கும் புரிஞ்சதா? சரி, ஓகே. யார் யார் ஜாதகத்தெல்லாம் அந்த மாதிரி இருந்தது? நான் போட்டு பார்த்தேன் குருஜி. எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு பார்த்தேன் குருஜி. என் ஒய்ஃபுக்கு மிருகசீரிஷத்துல செவ்வாய் இருக்கிறார் குருஜி. அதுக்கு அன்றைக்கே பலன் பார்த்துட்டோம். மிருகசீரிஷத்தில் செவ்வாய் பாசிட்டிவாக இருக்காரா நெகட்டிவாக இருக்காரா? அவங்களுக்கு யோகி குருஜி. அவங்களுடைய திதி என்ன? திதி தசமி வளர்ப்புரை குருஜி. நித்திய நாமயோகம், சுகர்மம் நாமயோகம். சனிபகவான் உபயோகி குருஜி. கர்ணம் கர்ணம் சாத்தியம் நாம இது சுக்கரன் குருஜி. கர்ணம் வைதுரை கர்ணம். முடக்கு சிம்ம வீடு சூரியன். வைநாசிகம் அதுவும் சூரியன் தான் குருஜி. கிருத்திகை நட்சத்திரம். லக்னம் என்ன? லக்னம் மகரம் உத்திராடத்தில் நிக்குது குருஜி. லக்னம் ஜாதகத்தில் இப்போ ரவி முனுசாமி அவங்களுடைய வீட்டுக்காரம்மா ஜாதகம். செவ்வாய் யோகி பாசிட்டிவாக இருக்குது. குரு நியூட்ரலான ஒரு கிரகம். நியூட்ரல் அது பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க. இந்த செவ்வாய் குரு சேர்க்கை என்ன பண்ணோம் அப்படின்னா நில சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுத்துரும். இப்போ உதாரணத்துக்கு அவருக்கு எதாவது நில பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கள வச்சு பேசும்போது அதெல்லாம் சரியாகும். ஓகேவா?
ஓகே குருஜி. ஓகே சார். ரைட். இப்போ அடுத்தது வந்து குரு வந்து புனர்பூசம் உத்தரத்தை வந்து தொடுது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து வைநாசிக நட்சத்திரம். வைநாசிகங்கிறதுனால இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வைநாசிகம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். சூரியன் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு? சூரியன் ரேவதியில் இருக்கு குருஜி. சூரியன் வந்து ரேவதியில் வந்து இருக்காரு, வைநாசிகம். உத்திரம் என்பது ஜீரண மண்டலம், ஜீரண சுரபிகள். அதில் மாற்றங்கள் என்பது உருவாகும். சரிதானே? சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் ரேவதியில் ஆல்ரெடி இருக்காரு. கோச்சாரத்தில் இன்றைக்கி வந்து மகத்தில் இருக்கார். அப்படியே பூர்வம் உத்திரம்னு சொல்லி இறங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஜீரண மண்டலம் வந்து பாதிக்கப்படும். சரிதானே? ஆமாம் ஓகே சார். இப்போ என்ன பண்ணணும்? செவ்வாய் சனி வந்து உபயோகியாக வந்திருக்கனால ஆயுர்வேதிக் யுனானியில் வந்து மருந்து மாதிரிகள் எடுக்கலாம். அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், உடல் பயிற்சிகள் அந்த மாதிரி எதாவது எடுத்துக்கலாம். கரணநாதன் சுக்கரங்கிறதுனால அரோமா தெரப்பியில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது என்னாகும்? அவங்களுடைய ஹெல்த்து வந்து பிரச்சனைகள் வந்து சரியாகும். செவ்வாய் மிருகசிரீசத்தில் இருக்கார். சோமஸ்கந்தர், சந்திரமௌடீஸ்வரர் முசிறி, சந்திர சூடேஸ்வரர் ஒசூர், இந்த வழிபாடு எடுக்கும்போது அந்த செவ்வாயும் குருவும் இணைந்து நிலவழி யோகத்தையும், இயந்திரங்கள், சகோதர சகோதரிகள், சண்டை சச்சரவுகள், இதன் வழியிலெல்லாம் அந்த யோகத்தை வந்து கொடுத்து ஜாதகருக்கு வந்து நற்பலனை வந்து தருவாங்க. ஓகேவா? ஓகே குருஜி. வேற யார் ஜாதகத்தில் போட்டு பார்த்தீங்க? எனக்கு அஷ்டத்துல புதன் இருக்கார். அஷ்டம் வந்து உபயோகி, புதன் உபயோகிங்க சார். திதி சொல்லுங்க சார். தேய்பிரை பிரதமை. விக்ரம் சார். நாமயோகம். திருதி நாமயோகம். ராகு சுக்கிரன். செவ்வாய். கரணம். கௌளவ கர்ணன் சார். முடக்கு. முடக்கு செவ்வாய் சார். வைநாசிகம் சுக்கிரன். ரைட். இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து யோகி, அஸ்தத்தில் நிற்கிறது நல்ல விஷயம். இப்போ இவர் வந்து தன்னுடைய உதைப்பின் மூலமாக குரு புனர்பூசத்தை போய் தர்றார். அப்போ அடுத்த வருடம் 2026 மே மாதம் வரை குரு வந்து புனர்பூசத்தில் தான் இருக்கார். அதுவரை என்ன ஆகும் இருக்கு? தனயோகம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா புதன் அசத்தில் இருக்கிறனால வேதபுரீஸ்வரர் வழிபாட்டை வந்து எடுக்கணும். அடுத்து குரு வந்து உத்திரத்தை தொடுறதுங்கிறது எந்த விதத்துலையும் இவருக்கு பாதிப்பு இல்லை. அது வந்து நியூட்ரலாக தான் இருக்கு. உத்தரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா? அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வேதபுரீஸ்வரர் வழிபாடு எடுக்கும்போது இந்த யோகம் வந்து குருவுக்கு கிடைக்கும். அடுத்து ராமர் வழிபாடும் இவர் எடுத்துக்கலாம்.
எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கு மே மாதம் 2026 வரை தனயோகம் பக்கவாக ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்க சார். ஓகே தானே? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே. புரிஞ்சுது சார். நீங்கள் மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புரிஞ்சுது சார். புரிஞ்சதா? 2 சவுண்டு தான் வருது. இந்த மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புரிஞ்சுது சார். கிளாஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். கேட்டால் பதில் சொல்ல முடியாதா? இதுனா மற்றவங்களுக்கு நடத்துகிற ரெகுலர் கிளாஸா? மாணவர்களை வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து சீக்ரெட்லாம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது புரிஞ்சதான்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன விநாயகர் சதுர்த்தி? அப்போ கிளாஸ் யாருக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டா? யோசனை பண்ண டவுட்னு டக்குன்னு கேட்கணும். இந்த கிளாஸ்க்கு நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா கிளாஸ்க்கு 2 லட்ச ரூபா கொடுத்தாலும் இந்த விஷயம் கிடைக்காது. நான் வந்து 1500 வந்து ரைட்டு நம்மளுடைய ஃபேவரபுளான மாணவர்கள்னு நான் வந்து கிளாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு என்ன வழி இது? அடுத்தது சொல்லு. சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. வேற யார் போட்டு பார்த்தீங்க? சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்க. இப்போ புனர்பூசத்தை வந்து உதைப்பா தொடாம விசாகம் புரட்டாதியை தொட்டா கூட இதே பலன் தான் ஆக்டிவேட் ஆகுமா சார்? யார் பேசுறது? இப்போ எனக்கு தனசேகர் பேசுறேன் சார். சரி. எந்த ஜாதகத்தில் சொல்லுங்க. என்னோட ஜாதகம் தான் சார். என்ன நடக்குது? திதி என்ன? சதுர்தசி. சதுர்தசியா? ஆமா சார். வளர்பிரியா தேய்பிரியா? தேய்பிரை சார். நாமயோகம்? சுப்பிரம். கரணம்? பத்தரை சார். முடக்கு? சூரியனை. சூரியன் சிம்ம வீடு. வைநாசிகம்? சுக்கிரன். சொல்லுங்க. சதயத்துல வந்து ராகு பகவான் நிக்கிறாரு. மகர வீட்டுல பாவப்படி. என்ன நடக்குது இப்ப? சதயத்துல ராகு என்ன? விஷாகத்தை வந்து உதைப்பாரு ஐயா. சரி. இப்போ நம்ம இதே மாதிரி பலனை எடுக்கலாமா? அதாவது நம்ம புனர்பூசம் உதைக்கும் போது இப்ப நம்ம பலனை பார்த்துட்டு இருக்கோம். திரிகோண இணைப்பா வந்து இந்த மாதிரி பலன் ஆக்டிவேட் ஆகுமான்னு என்னோட கொஸ்டின். விஷாகத்துல கிரகம் இருக்கா? இல்ல ஐயா. கிரகம் இருந்தால் தான் ஆக்டிவேட் ஆகும். வெறும் நட்சத்திரம் எப்படி ஆக்டிவேட் ஆகும்? கிரகம் இருந்தால் தான் ஆக்டிவேட் ஆகும். சரிங்க ஐயா. சரி. ஆனா புரட்டாதியில சந்திரன் இருக்காரு, ஆனா விசாகத்துல இல்லையா? விசாகத்தில் கிரகம் இருந்தால் புரட்டாதியில் இருக்கா? அதெல்லாம் யூஸ் இல்லை. ராகு வந்து விசாகத்தை தானே தொடுறாரு. விசாகத்தில் கிரகம் வேணும், இருந்தால் தான் அங்கே கனெக்ட் ஆகும். விசாகத்தில் கிரகம் இல்லாமல் எப்படி நட்சத்திரம் எப்படி கனெக்ட் பண்ணும்? வெறும் நட்சத்திரம் அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் உங்கள் ஜாதகத்தில் யோகா நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இருக்குது, புனப்புசம் விசாகம் பூரட்டாதி இருக்குது, அஸ்வினி மகம் மூலம்லாம் இருக்குது. எல்லாமே யோகா நட்சத்திரம் தான், கிரகமே கிடையாது. எல்லாம் கனெக்ட் ஆகிக்குமா?
கிரகம் எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகும்? கரெக்டாக இல்லையா? கரெக்டுங்க சார். வேறு யார் போட்டு பார்த்தீங்க? விநாயகமூர்த்தியா? சொல்லுங்கள், திதி சொல்லுங்கள். பஞ்சமி திதி. நாமயோகம்? யோகம் வந்து வியாதி. சொல்லணும், அதெல்லாம் டக்குன்னு யோகி அதெல்லாம் கணக்கு சொல்லுங்க. யோகி யாருங்க? ராகு சுக்கிரன். அதெல்லாம் சொல்லுங்க டக்குன்னு. ராகு சுக்கிரன். அப்புறம் அவயோகி வந்து புதன் சேவை. கரணம்? கர்ணநாதன் தைத்துளை. முடக்கு? முடைப்பு வந்து குருபோகம். வியாதிபாதம் சார். வியாதிபாதம்? முடக்கு குரு. முடக்கு யாருங்க? குருவா? உங்க ஜாதகத்தில் முடக்கதிபதி யாரு? முடக்கதிபதி யாரு? குரு. ரைட். வைநாசிகம்? சனி. சனி பகவான் உத்திரத்துல இருக்காரு. வைநாசிக அதிபதி. என்ன நடக்கும்? நோய் தான் வரும். அதே மாதிரி சுக்கிரன் வந்து சித்திரையில இருக்காரு. சித்திரை இல்லையா? சுக்கிரனா? சரி. இப்போ சுக்கிரன் வந்து கரணநாதன், அவரே வந்து அவயவமாகவும் வந்துருக்காரு. அவயவி கரணமாக இருந்தால் யார் வேலை பார்ப்பாங்க? எம்பி விநாயகமூர்த்தி பதில் சொல்லுங்க. எம்பி விநாயகமூர்த்தி தான் நான் கேட்டேன். நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்ன போதும். எம்பி விநாயகமூர்த்தி இருக்கீங்களா? கரணமே வந்து அவயோகமாக வந்தால் எது வேலை பார்க்கும்? கரணநாதன் வேலை பார்ப்பார். ரைட், ஓகே. அப்போ என்ன நடக்கும்? சுக்கிரன் சித்திரையில், குரு வந்து புனர்பூசத்தில். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும், மற்றவங்கெல்லாம் பேசிட்டு கூட தோணுதோன்னு. சுக்கிரன் வந்து கரணநாதன், சித்திரையில் இருக்கிறது பாசிட்டிவ். ஓகே தானே? இவர் வந்து புனர்பூசத்தை தோறது நல்ல விஷயம். அப்போ இது என்ன பண்ணும்? வாகன யோகம், சுகபோகங்கள், என்டர்டைன்மெண்ட்டு, கேளிக்கை கொண்டாட்டங்கள், அதன் வழியிலெல்லாம் வந்து என்ன நடக்கும்? அதுக்கு தேவையான இன்கம் வந்து அவருக்கு வந்து தானாகவே வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ அதே நேரத்தில் குரு வந்து உத்தரத்தை வந்து தோறது வைநாசிகம், நோயை வந்து வெளிப்படுத்தும். இது அதே தான். ஜீரண மண்டல பாதிப்பு, தூக்க குறைபாடு, சளி பிடிக்கிறது, உடல் மந்தமாக இருக்கிறது,
இது எல்லாத்துலேயுமே வந்து கை வைக்கும். கரெக்டா? ஓகேங்க சார். என்ன வினயமூர்த்தி, புரிஞ்சதா உங்களுக்கு? ஆ, புரிஞ்சது. ரைட். வேறு யார் போட்டு பதில்? நான் போட்டு பார்த்தேங்க. வந்துட்டேன். சொல்லுங்க, யாருக்கு போட்டு போதீங்க? குமார், நீ யாருக்கார் குமார்? நீ என் திதி வந்து துவாதசி திதி தேய்பிரை சுக்கிரன் சனியும் திதி சூன்யாதிபதிகள். அர்ஷன நாமயோகம் ஐயா. அர்ஷனம் நாமயோகம். சூரியன் சனி பகவான். உபயோகி ராகு சுக்கிரன் ஐயா. சரணநாதன் சனி பகவான் கௌளவ கர்ணம். முடக்கு மேஷ விடுங்க ஐயா செவ்வாய். வைநாசிகம் புதன் ரேவதி நட்சத்திரம். உத்தரத்துல வந்து செவ்வாய் இருக்காருங்க ஐயா. செவ்வாய் வந்து முடக்கதிபதி. அவர் வந்து யோக நட்சத்திரத்தில் இருக்கிறது நல்ல விஷயம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நிலம் சார்ந்த யோகங்கள் என்பது ஆக்டிவேட் ஆகிருக்கு. இது நியூட்ரல் பாசிட்டிவ். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? எங்கள் வீட்டுக்காரமா வந்து எனக்கு வந்து வீடு கட்டி தர சொல்கிறாங்க, நல்லமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டீங்க. நான் என்ன சொன்னேன்? கட்டி கொடுங்கன்னு சொல்லிருக்கீங்க. எவ்வளோ நாளைக்கு முன்னாடி கேட்டீங்க? ஒரு வாரம் முன்னாடி ஐயா. அதை வச்சு தான் சொன்னேன். ஆமாங்க ஐயா. ஓகே. அதே மாதிரி உத்திராடத்துல ஜனன குரு சனி இருக்காருங்க ஐயா. யார் இருந்தா என்ன? இதெல்லாம் பாசிட்டிவாக தானே இருக்கு. யார் நின்னாலும் இந்த இடத்துல பாசிட்டிவ் தான். சரி, இது வந்து தொழில் டெவலப்பையும் கொடுத்துரும், நிலம் சார்ந்த யோகத்தையும் கொடுக்கும், பணம் சார்ந்த யோகத்தையும் கொடுத்துரும். ஓகேங்க. அப்போ சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஓகேவா? ஓகேங்க, நன்றிங்க. வேற யாராவது போட்டு போதும்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? 2 நாள் கிளாஸ். ஐயா ஒரு சந்தேகம் கேட்கலாமா ஐயா? சொல்லுங்க. செவ்வாய் வந்து இவருக்கு முடக்காதிபதி தானங்க ஐயா? யோகா நட்சத்திரத்தில் இருக்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா? அது பாசிட்டிவ் தான் ஐயா. அப்புறம் என்ன சந்தேகம் அதில்? இந்த மாதிரி தப்பு சந்தேகம்லாம் வரக்கூடாது யாருக்கும். கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் கிளாஸில். யோகா நட்சத்திரம் உத்திரம், அதில் வந்து முடக்கதிபதி நிற்கிறது பாசிட்டிவாக நெகட்டிவா? சனி நிற்கிறது பாசிட்டிவ், கரணநாதன் உத்திரத்தில் நிற்கிறது பாசிட்டிவாக நெகட்டிவா? நீங்களும் என்ன எல்கேஜியில் இருக்கிறீங்க, எல்லாம் ட்ரைனிங் எடுத்து ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து மறுபடியும் இந்த ரொம்ப இதெல்லாம் கேள்வியில் கேட்கக்கூடாது தப்பாக. புதுசாக படிக்க வந்திருக்கீங்க. எத்தனை கிளாஸ் முடிச்சாச்சு, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் பண்ணியாச்சு. யோகா நட்சத்திரத்தில் முடக்கதிபதி நிற்கிறது, அதில் சந்தேகம் வந்துடுமா உங்களுக்கு? செவ்வாய் வந்து நிலத்துக்கு உண்டான கிரகம், முடக்கதிபதி அதனால யோகா.
கவனி என்ன கவனிக்க எதுக்கு என்ன கவனிக்கல அப்புறம் எதுக்கு இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்குது? எதுக்கு இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்குது? அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அஷ்டம யோகத்துக்கு சூரியன் யோகி. அப்போ வந்து என்னென்னா செவ்வாய் வந்து முடக்கதிபதியாக இருந்தாலும் நில யோகத்தை வந்து கொடுத்துருவார். சனி வந்து நல்ல வேலையாளெல்லாம் வந்து அமைச்சு கொடுப்பாரு. குரு வந்து உத்தரத்தில் நிற்கிறது, யோக நட்சத்திரத்தில் குரு நிற்கிறாரு, பண யோகத்தையும் கொடுத்துருவாரு. இப்போ வீடு கட்டிக்கலான்னு சொல்லியாச்சு. தொழில் டெவலப் உண்டு. ஆமா ஆமா குருஜி, நீங்க சொன்னது கரெக்ட் தான் குருஜி. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேட்குற சந்தேகம் கரெக்டாக இருக்கணும். சும்மா வந்து பேசிக்கான விதியெல்லாம் போட்டு குழப்பிட்டுலாம் சந்தேகம் கேட்டாக்க அப்புறம் கிளாஸை விட்டு தூக்கிடுவோம். நான் யார் அது? ராஜா. குருஜி என் பையன் கேட்டா குருஜி, அவருக்கு வந்து ராகு வந்து சுவாதியில் இருக்குது குருஜி. திதி சொல்லுங்க. வளர்பிறை, சுக்கிரன், சனி, நாமயோகம், சுக்கிரன் நாமயோகம், சுப்பிரமா சுப்பிரம், சந்திரன், குரு, புதன், சூரியன் அவயோகி, கரணம் வந்து பவகரணம், வடக்கு வந்து செவ்வாய், வைநாசிகம் குரு, சொல்லுங்க. லக்னம் சிம்ம லக்னம் குருஜி. லக்னம் சிம்ம லக்னம், பூர நட்சத்திரம் நிக்குது லக்னம் சிம்மம். சரி, சிம்ம லக்னம். வேற என்ன? ராகு வந்து சுவாதியில் நிற்குது குருஜி. ராகு தேச சூரிய புத்தி நடக்குது குருஜி. ராகு வந்து சுவாதியில் இருக்காரு. ஆமா குருஜி. அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. குரு வந்து புனப்புஷத்தை வந்து தொடர்ந்து வந்து யோகி யோகஸ்டார் பாசிட்டிவாக இருக்குது. சரிதானே? இந்த யோகம் இங்கே வந்து கிடைச்சிடும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, குரு ராகு சேர்க்கையில் அவருக்கு வந்து நன்மைகள் என்பது நடக்கும். குரு சண்டால யோகம் வந்து ஆக்டிவேட் ஆகும். பெருந்தன யோகம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே போல் சூரியன் வந்து மைனாசிகம், அதாவது அவயோகம் நெகட்டிவாக இருக்குது. சூரியன் வந்து நெகட்டிவாக இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா தொழில் ரீதியாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும். உத்தரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கா? இல்லை. அப்போ பிரச்சனை இல்லை. ஓகேவா?
ஓகே குருஜி. அது வந்து இவர் வந்து ராமர் வழிபாடு எடுத்தாவே போதும். ஓகே குருஜி. ராமர் வழிபாடு எடுக்கலாம். நம்பர் வந்து நியூமராலஜியில் 3ஆம் நம்பர் யூஸ் பண்ணலாம். கரும்புச்சாறு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆக்டிவேட் பண்ணாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக குரு ராகு சேர்க்கை குருச்சங்களை யோகத்தை கொடுத்துரும். ஓகே குருஜி. ஓகே தானே? ஓகே குருஜி சார். ரொம்ப நன்றி குருஜி. ரைட். நிறைய டவுட்ஸ்லாம் இன்றைக்கி போட்டாச்சு. நிறைய என்ன ஒரு 5-6 ஜாதகம் போட்டுப்போமா? ஆமாம் சார். 5 மேலே போயிட்டு. ஆமாம், ரைட்டு. 6 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே டவுட் கிளியராக இருக்கும். இந்த 3 கிளாஸில் வந்து ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு வந்து நாளையிலேருந்து இந்த கிளாஸ் வந்து கிடையாது. இன்னும் 5 நாள் வந்து அந்த கிளாஸ் வந்து இருக்குது. இன்னொரு குரூப்பில் நடக்குது இல்லையா, 7 to 8, இன்னும் 5 நாள் கிளாஸ் பெண்டிங் இருக்குது. ஸ்ரீதேவி அந்த லிங்க்கை வந்து எல்லாருக்கும் அந்த குரூப்பில் போட்டுரு. ஓகே சார். ஆமாம். ஓகே. விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் நடந்த 26ஆம் தேதி நைட் நடந்த வீடியோ வரல குருஜி. எந்த வீடியோ? 26ஆம் தேதி கிளாஸ் நடக்கல. விநாயகர் சதுர்த்தி 26ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால். இது மொத்தமே 3 கிளாஸ் தாங்க. இது 2 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இது 3ஆவது கிளாஸ். 2 கிளாஸ் வீடியோ வந்து போட்டாச்சு குரூப்பில். இல்ல குருஜி, 26ஆம் தேதி போட்டிருக்கீங்க. அது 25ஆம் தேதி வீடியோ குருஜி. இப்போ ஒரு வீடியோ இருக்கா 2 வீடியோ இருக்கா ஏற்கனவே? அது ஒரு வீடியோ தான் குருஜி. ஃபர்ஸ்ட் வீடியோல 2 வீடியோ ஒரே வீடியோவா அமைச்சிருக்கீங்க.